திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மாணிக்கவாசகப் பெருமான் திருவாசகத்தை இறைவனுடைய திருவருளால் மொழிந்தார். இந்த திருவாசகத்தில் திருப்பெருந்துறையில் அவருக்கு இறைவன் குருவாக வந்து திருவடி தீட்சை கொடுத்து, நயன தீட்சை கொடுத்து, மாணிக்கவாசகப் பெருமானுடைய அறிவினை விளங்கச் செய்தார். அதனால் அவர் திருவாசகம் படைத்தார். இதில் முதல் பகுதி சிவபுராணம். சிவபெருமானுடைய அனாதி முறைமையான பழமை. அன் ஆதி, ஆதி இல்லாதது. ஆதி என்பது ஒன்று இருந்தால் அதற்கு அந்தம் என்பது இருக்கும். அதனால் இது அனாதி. அனாதி காலத்தே சிவபரம்பொருள் இந்த உலகத்தினை தோற்றி ஒடுக்கும் அந்த அருட்செயலை, அவர் செய்யும் அந்த பாங்கினை, அவருடைய ஆற்றலை, திருவருளை சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் விளக்குகின்றார். நமச்சிவாய என்பது வேதத்தில் அருளப்பெற்ற நமச்சிவாய 5 எழுத்து தூல பஞ்சாக்கர மந்திரம். இறைவனை மந்திர ரூபமாக வழிபடும் தன்மை. அதில் நமச்சிவாய என்ற இந்த மந்திரத்தினை சைவ நூல்கள் எவ்வாறு விரிக்கின்றது அடிப்படையாக, அதில் பலவேறு இன்னும் ஆழமாக அந்த மந்திரம் அருளப்படுகின்றது. திருமந்திரத்திலெல்லாம் மற்றைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அடிப்படையாக இது ஒரு எளிமையான இதை ஒரு விளக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமச்சிவாய என்பதில் நகாரம் என்பது மாயை, திரோதான சக்தி, எல்லாம் மலங்கள். ம என்பது மலம், நகாரம் என்பது மாயை, சிகாரம் என்பது சிவன், வகாரம் என்பது அருட்சக்தி. நகாரம் என்பது மாயாசக்தி இல்லை திரோதான சக்தி, அதை ஆதிசக்தி என்றும் சொல்லுவார்கள். பரசிவன் பரசக்தி, அதிலிருந்து இறங்கி தடத்த நிலையில் இறைவனும் இறைவியும் அதனுடைய அந்த சிவசக்தியாக இறங்கி உயிர்களுக்குள்ள வியாபித்து இந்த உயிரை உடலோடு பொருத்தி இந்த உயிர் ஆற்றிய வினைகளை அனுபவிக்க செய்கிறாங்க, கூட்டி கொடுக்குறாங்க அந்த வினைகளை இந்த உயிரோடு. ஏன்னா வினைங்கிறது ஒரு ஜடப்பொருள், உயிர் சிற்றறிவு தான் இருக்கும், அது தன்னுடைய பலனை தேடி எடுக்க முடியாது. அதனால் அப்படி அந்த பலனை இந்த சிவபரம்பொருள் சிவனுடைய சக்தியோடு இணைந்து இறங்கி தடத்த நிலையில் இந்த உயிர்களுக்குள்ளாம் பல்வேறு தத்துவங்களில் இறங்கி மாயையை துணை காரணமாக கொண்டு இந்த தனு கரண புவன போகங்கள் இவற்றையெல்லாம் படைத்து உயிர்களை இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்கிறார்கள். இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற வரைக்கும் உயிர்களால் இறைவனை அனுபவிக்க முடியாது. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அங்கே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன் அப்படின்னு நிறைய நேரம் நான் நினச்சிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நான் அது வரைக்கும் அப்போ இறைவனை என்னால் உணர முடியல. ஏன்னா நான் அங்கே கஷ்டத்தை தான் அனுபவித்தேன். அதே மாதிரி இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த இன்பத்துக்குள்ளே அழுந்திடுவோம், அப்போவுமே இறைவனை அனுபவிக்க முடியாது. அதற்கு தான் இந்த இன்ப துன்பம் கடந்த ஒரு நிலை தான் நிலையானது. அது மெய்யறிவாக, மெய்ப்பொருளாக, அருள்மேனியனாக, அன்பே வடிவமாக இருக்கிற அந்த பரம்பொருள், சிவபரம்பொருள் அந்த தத்துவத்தில் நிற்கிறான். அந்த ஞானமே வடிவாக. அப்படி அது மாயாசக்தியும். ஏன்னா இந்த இன்பத் துன்பத்தை நம்மளை அனுபவிக்கிற அந்த ஒரு ஆற்றல் கூட நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலை தான் இந்த உயிரோட நிலை. அதற்கு கூட இறைவனுடைய சக்தி நம்மளுக்கு இருக்கணும். அவன் உடனிருந்து நம்மளை இயக்குறான். அவன் நம்ம உயிரோட கலந்து, ஆனால் தன்மையில் அவன் வேறானவனாகவே இருக்கிறான். நம்மளுடைய தன்மையோடு அவன் கலந்துட்டா அவனுக்கும் இன்ப துன்பம் அவனையும் பாதிக்கும். அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி ஒரு நிலையில் இருந்து நம்ம இன்ப துன்பத்தை அனுபவித்து இந்த வினை பயன்களெல்லாம் அனுபவித்த பிறகு இறைவனை அனுபவிக்கிற ஒரு தன்மையை அருட்சக்தி நமக்கு அந்த அந்த பாதையில் நம்மளை வழி நடத்துகிறார். இதுதான் நமச்சிவாய தத்துவத்தை, அந்த மந்திரத்தை சைவ நூல்கள் விளக்குவது. ஆக நகாரம் என்பது திரோதான சக்தி இல்லை மாயாசக்தி. மகாரம் மலம், ஆணவம், கண்மம், மாயைங்கிறது அதனுடைய விருத்தி. ஆணவம் தான் மூலம்,
சிகாரம் சிவன், பகாரம் அருட்சக்தி, யகாரம் என்பது உயிர்கள். இப்படி இந்த மந்திரம் விளக்க பொருள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இறைவன் நாதனாக எல்லாத்துக்கும் நாத தத்துவத்துக்கு தலைவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாதத்தையெல்லாம் கடந்த சுரூபமாகவும் அவன் இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான். கோ கழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. குருமணி அப்படின்னா குருவிற்கெல்லாம் முதல்வன். அப்படிப்பட்ட குருவாக இருக்கிற இறைவன் அவனுடைய தாள்களை பணிகின்றேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறார். கோகளி, கோ என்பது மன்னன் தான். கோகளி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. அது மாணிக்கவாசகருக்கு இறைவன் ஞான தீட்சை கொடுத்த திருப்புறந்துரையை சொல்வதாகவும் இருக்கிறது. இன்னொன்று, நம்மளுடைய பாசத்தை, அந்த கட்டு நிலையை, பாசத்தோடு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறனால தான் நம்ம பசு என்றைக்கும் அந்த கயிறு கட்டி இருக்கும். அதனால தான் நம்மளை பசு அப்படின்னு சைவ ஞான நூல்கள் சொல்லுது. அப்படி அதை அறுத்தெறிந்தவன் இறைவன், தலைவன் அப்படின்னு சொல்கிறான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகிய ஞான நூலாகவே இருக்கின்றான் இறைவன். அன்னிப்பான், அணுகுவதற்கு எளியவன். ஆனால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனா உயிர்கள் எல்லாவற்றிலும் அவன் வியாபித்திருக்கிற தன்மையினால்தான் உயிர்களால் உடலோடு பொருந்தி இருக்க முடியுது, இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியுது. அவன் வேறாக நின்று உயிருக்கு அறிவுறுத்துகின்றான். ஒவ்வொரு நாளும் உயிருடைய அறிவு விளக்கம் பெறுகின்றது. முற்றிலும் விளக்கம் பெறும் பொழுது தான் அது முக்தி அடைகின்றது. இதை முதல் 5 வரிகள் நம்மளுக்கு சொல்லு. அடுத்ததாக இதில் நமச்சிவாய என்பது தூல மந்திரம், உலகியலுக்கு உண்டுனது. சிவாய நம என்பது சூக்கும மந்திரம். அடுத்தது சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ, சிகாரம் அப்படின்னு அது இன்னும் அதனுடைய அந்த மந்திரத்தினுடைய தன்மையை ரொம்ப விரித்து திருமந்திரம் விளக்குகின்றது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. அப்படி புனிதமான அந்த ஒரு கழல்கள் என்றென்றைக்கும் அதனுடைய தன்மையும் ஒளியும் பெருகி கொண்டே இருக்குது. அதற்கு அதாவது கடந்த காலமும் கிடையாது, வருங்காலமும் கிடையாது. என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த திருவடிகள் ஞானம். பிஞ்சகன் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு அழகான ஒரு அணிகலன் அணிந்த தலைக்கோலம். அதுவும் அவனுடைய பின்னன் தலைக்கோலம். அவன் தலைவன், அவன் பிறப்பை அறுக்கின்றான். வேகம் அப்படிங்கிறது இந்த உயிர்கள் கஷ்டப்படுவதற்குண்டான காரணம் காலம், நேரம், எண்ணங்கள். இதனுடைய வேகத்தை இதை கடந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா அதற்கு இறைவனுடைய அந்த தாள்களுடைய தரிசனம் நம்மளுக்கு வேணும். அதனால் அவன் இதெல்லாம் கடந்து நிற்கிறதுனால தான் அவன் கடவுள். இறைவன் இரு அப்படின்னா தங்குதல். இது எல்லாவற்றிலும் உழன்று கொண்டு இருக்கிற நம்மளும் இருக்கிறான் அவன் அப்படிங்கிறனால தான் அவன் இறைவன். வேந்தன் அடி வெல்க. அவன் என்றைக்கும் வெற்றி பெறட்டும், அவன் வாழணும். அப்போதான் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். புறத்தாருக்கு சேயோன். இதில் முருகனையும் சேயோன்னு சொல்லுவாங்க, அது வேறு அர்த்தம். இங்கே சேயோன்னு சொல்லுவது புறத்தாருக்கு. இதை நாடி வராதவர்களுக்கு அது சேயோன். அவன் கைவரப்பட மாட்டான். அப்படிப்பட்டவனுடைய பூ போன்ற மென்மையான, தன்மையான, அன்பே வடிவமான, இன்பமயமான, பேரின்பமயமான அவனுடைய கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உன்மகிழும் கோன் கழல்கள் வெல்க. இந்த கரங்களை குவித்து அவனை வழிபடும் பொழுது நம்மளுடைய உள்ளமானது மகிழ்வு பெறுகின்றதாம். அதனால் தான் மகிழும். சிரங்குவிவார் ஓங்குவிக்கும். சிரத்தை, நம்மளுடைய தலை ரொம்ப தலையாய உறுப்பு, அதை பணிஞ்சு அவனை நம்ம வழிபட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை உள்ள ஓங்குவிக்கும், பெரிய மேன்மை நிலை அடையும். இப்போ ஆணவத்தை அவன் திருவடியில் சமர்ப்பிச்சா, அவனை சரணடைஞ்சா, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, என்னால் எதுவுமே முடியாதுன்னு முயற்சி செய்யாமையும் இருக்கக்கூடாது. ஆனால் என்றைக்கும் நம்மளுக்கு இணையாக துணையாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் இல்லாமல் நம்ம இயங்க முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. என்னுடைய தந்தை அவன். ஈசன் அப்படிங்கிறது ஆள்கின்றவன், இறைவன். தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. தேசன் என்பது ஒளி பொருந்திய மேனி, அதனால் அவன் தேசன். தேசு என்பது ஒளியாம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நிமலன்,
நிர்மலமானவன், குற்றம் மாசு இல்லாதவன், அற்றவன். அதனால தான் அவன் பற்றுகளும் இல்லாமல் இருக்கிறான். நம்மளுக்கு பற்றுகள் இருக்குது, அதனால் நம்மளிடம் குற்றம் இருக்கிறது. அவனுக்கு ரெண்டும் கிடையாது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. அவன் இந்த மாயையான மாயையின் வாயிலாக நமக்கு கிடைத்த இந்த பிறப்பை அறுக்கும் மன்னன், தலைவன், அவனுடைய அடி போற்றி அப்படின்னு. இப்போ இதில் இந்த ஓம்கார தத்துவத்திற்கு சொன்னது ஏற்கனவே நம்ம சொன்னோம். இருந்தாலும் நாதம், விந்து, அகாரம், உக்காரம், மக்காரம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். பேரின்பத்தை இறைவன் அருளுகின்றான். அது எப்படி அருளுகின்றான்னா, எப்படி நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அவன் என்னுடைய சிந்தையில் நிலை பெற்றதுனால எனக்கு அத்தகைய பேரின்பம் கிடைக்குது. அந்த பேரின்பமும் அவன் சிந்தையில் நிலை நிற்பதும் அந்த பேரின்பமும் எப்படி கிடைக்கும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்படி மட்டும்தான் கிடைக்கும். முழுமுதற் கடவுள் என் நினைவில் கண் நிலை பெற்றிருந்த காரணத்தினால் என் செயல் அற்று அவனது திருவருள் துணை கொண்டு மட்டும் அவனது திருவடிகளை தொழுது, அதுவும் எப்படி தொழுகின்றோம்? அவன் நம்முடைய நல் தவத்தின் பயனாக அவனுடைய அருட்பார்வை நல்க, அதுதான் சிவஞானம். அத்தகைய அருட்பார்வையை பெற்றேன். அது மனத்தால் கிட்ட ஒண்ணாத அழகு நிறைந்த அவனது திருவடிகள். மனத்தினால் கிட்ட ஒண்ணாத, மாறில்லாத, அழகு நிறைந்தது. மெய் என்பது அழகு. இறைவனுடைய இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது, அது சொல்லப்பட்ட அந்த ஞான நூல்களை, அது கொடுத்த அந்த நியமங்கள், அந்த தர்மங்களையெல்லாம் நம்ம சரிவர செஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்படியே ஒரு மெக்கானிசமாக நம்மளால் இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம ஒன்றிணைஞ்சிருவோமானா அது முடியாது. அதனால தான் அந்த சக்தி இறைவன்கிற ஒரு அன்பு வடிவத்தை எடுக்குது. அப்படி அந்த அன்பு மேலே நம்ம அன்பு வைக்கும் பொழுது தான் நம்மளால் அதனோட ஒன்றாக இணைய முடியும். அப்படி ஒரு அழகு நிறைந்தது அவனுடைய திருவடி. அந்த ஒரு திருவடியை பணியும் பொழுது அவன் அருளாலே என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. என்னுடைய முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன். எதை உரைக்கணும்? சிந்தை மகள் சிவபுராணம் தன்னை. இது இந்த திருவாசக நூலில் உள்ள முதல் பகுதி மட்டுமல்ல. சிவனுடைய அனாதி காலத்திலிருந்து அவனுடைய திருவருட்செயல், அந்த ஆற்றல், அவனுடைய அந்த செயல்திறன், இது எல்லாவற்றையும் அவனுடைய திருவருள், அவனுடைய அன்பு, இது முழுவதும் திருவாசகம் முழுவதும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். அதை தான் சிவபுராணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அத்தகைய அதனை என்னுடைய ஊழ்வினை முழுவதும் ஓய்கின்ற வரைக்கும் நான் அதை ஓதுவேன், உரைப்பன் யான். அப்போ என்னுடைய ஊழ்வினை ஒளிந்து போகும். சிவனது பழமையான அருட்செயல், அந்த முறையினை யான் சொல்லுகின்றேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி என்னதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. எப்படி வந்தான் என்னுடைய இறைவன்? 3 கண்ணும் கண் இமையாதன 3 உடையாள் இறைவி சொல்கிற மாதிரி, அப்படி அந்த ஞான கண்ணை உடையவன், நெற்றி கண்ணை உடையவன் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தினான். என்னையை பார்க்க, எனக்கு தீட்சை கொடுக்க, ஞானம் கொடுக்க, என் அறிவு விளங்க பெறுவதற்கு இறைவன் வந்தான். எண்ணுவதற்கே எட்டாத அழகு நிறைந்தது கடல் அவனுடைய திருவடி. அதை இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய். இதில் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய், அதற்கும் அப்பாலா, அதற்கும் மிகுதியா அவன் இறைவன் நிற்கிறான். விளங்கு ஒளியாய், விளங்குகின்ற அறிவாய். விளங்கிய அறிவு கிடையாது, விளங்கும் அறிவு. அது ஒன்று தான் அறிவு. அது என்றைக்கும் அதே மாதிரி தன்மையோடு இருக்குது. இந்த வியாபகத்தன்மை என்பது காற்றும் ஆகாயம் போன்ற இந்த ஜட பொருட்கள், பஞ்சபூதங்கள் போன்ற வியாபகம் இது இல்லை அப்படின்னு உரையாசிரியர் காசுப்பிள்ளையார் அதை குறிப்பிட்டிருக்கார். ஏன்னா அந்தனுடைய தன்மை, காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆகாயம் பறந்து விரிந்து இருக்கிறதுன்னு நம்ம சொல்வது போல இந்த வியாபகத்தன்மையை சொல்லிவிடக்கூடாது என்பதற்கு தான். அது அறிவொளி, அது அறிவாய் என்றைக்கும் விளங்குகின்றது. அந்த வியாபகத்தன்மை இதையெல்லாம் கடந்தும் மிக்காய் இருக்கிறது. என் இறந்து எல்லை இல்லாதான், அதற்கு எல்லையே கிடையாது. நின் பெரும் சீர்
பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். பாறைகளுக்கு இடையில் அந்த அணுக்கள் இருக்குமா, அப்படி அணுக்களாக அப்படின்னு உரையாசிரியர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பரிணாம அந்த ஒரு வளர்ச்சி, அந்த அணுக்கள் அப்புறம் கல்லுக்கு இடையில் புல் வளருது, அப்புறம் பூடாகி புழு மரம், இப்படி மிருகங்கள் பறவை, அதான் நீர்வாழ்வன, அதற்கப்புறம் பரப்பன, நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன, அதற்கப்புறம் நடப்பன, அதுக்கப்புறம் தான் நிமிர்ந்து நிற்கிற மனிதன், அதற்கப்புறம் அசுரராய் தேவராய் முனிவராய், இப்படி இந்த பரிணாம வளர்ச்சியை சொல்லி இப்படி எல்லாமும் நான் இருந்துட்டேன், முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன், பிறந்து இப்போ எனக்கு இளைப்பாறுதலை யார் கொடுத்தா? இறைவனா என்னுள்ள தங்குகின்ற நீ, உன்னுடைய அந்த அறிவானது எனக்கு விளங்க பெற்று உன் அருளாலே உன்னுடைய அந்த எண்ணில் எண்ண முடியாத சொல்ல முடியாத எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த விலங்கு ஒளி, அந்த அறிவினால எனக்கு இளைப்பாறுதல் என் உடைய உயிருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய ஆன்மா மேற்கொண்ட அந்த பயணம், பல பிறவிகள், பல்வேறு வகையான பரிணாமங்கள், பல புவனங்கள், வெவ்வேறு தன்மையுடைய உடல்களை தாம் எடுத்தது, வெவ்வேறு நிலைகள் தான் அடைந்தது, இப்படி இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிந்த முடிவாக இருக்கும் இறைவனுடைய திருவடிகள். அதுதான் தனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது, முக்தி பேற்றினை கொடுத்தது, தன்னுடைய நிலையாமையிலிருந்து தன்னை மீட்டெடுத்தது என்பதனை சொல்லுகின்றார். அந்த ஆன்மாவிற்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தது இறைவனுடைய திருவடிகள், ஓய்வினை கொடுத்தது, பந்தத்திலிருந்து அதனை விடுவித்தது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாகி நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். இதை எவ்வாறு இறைவன் மாணிக்கவாசக பெருமானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் கொடுக்கின்றான்? இறைவன் ஓங்கார தத்துவமாய் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் வியாபித்து இருக்கின்றான். ஓங்கார தத்துவத்தை முது மொழி வடிவம் என்று ஒரு சொற்றொடர் மூலம் விளக்கும் காசு சுப்பிரமணிய பிள்ளை ஐயா, நாதம் விந்து தத்துவம் அகாரம் உகாரம் மகாரம் இவையாக இறைவன் இருந்து ஐந்தொழில்களை ஆற்றி இந்த தனு கரண புவன போகங்களையெல்லாம் இயக்கி உயிர்களை இன்பத் துன்பங்களை அனுபவிக்க செய்து பின்பு இப்படி மாயை என்னும் இந்த பொய்யை காட்டி மெய்யை உணர்த்துகின்றான். அப்படி இந்த ஓங்கார தத்துவமாகவும் அதற்கு அப்பாலும் சொரூபமாகவும் இறைவன் வீற்றிருக்கின்றான் அருள்மயமாக. அதனால் அவன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி. அதனால் அவன் நிலையான ஞானஸ்வரூபம், உண்மையே வடிவானவன், அருள்மேனியன். அவன் குற்றங்களிலிருந்து நீங்கியவன். மலம், அதற்கு எதிர்மறை சொல் விமலா, குற்றம் இல்லாதவன். விடைப்பாகா, வெள்ளை எருதினில் காளையின் மீது ஏறி அமர்ந்து தர்மத்தை நிலைநாட்டுபவன். அதனால்தான் இறைவனுடைய அந்த ரிஷப வாகனம் தர்மத்திற்கு ஒப்பானதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் தர்மம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பான். இன்னொன்று, அந்த தர்மம் இறைவனுடைய வாகனமாக இறைவனுக்கு என்றென்றைக்கும் பணி செய்கின்றது. ஏனென்றால் அந்த தர்மத்தை, இந்த உலகியல் தர்மத்தை, உயிர்களுக்குண்டான தர்மத்தை சொல்லும் அந்த வேதங்கள், நான்மறைகள்
இவற்றிற்கு தலைவன் இறைவன். இவற்றையும் இதன் பொருளையும் வழங்கியவன் ஈசன் எம்பெருமான் சிவபரம்பொருள். அதனால்தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்படி அனைத்திற்கும் நுண்ணிய பொருளாக நீ வீற்றிருந்து நீ அனைத்தையும் நீ இருக்க அவை இயங்குகின்றது என்று சொல்லி, வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா, வெப்பம் பொருந்திய ஒளி பொருந்திய கதிரவனாகவும் குளிர்ச்சி பொருந்திய மதியாகவும் சந்திரனாகவும், இயமானனாம் என்பது சமஸ்கிருதத்தில் உயிரையும் வேள்வி செய்பவரையும் குறிக்கும் ஒரு சொல். இயமானனாம் விமலா, குற்றம் இல்லாதவன். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடர். இந்த பொய்யானது எல்லாம் என்னை விட்டு அகல மெய்ஞானமாக நீ வந்து உன்னுடைய அந்த பேரொளி பிழம்பு மெய்ச்சுடர் என்னுடைய அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கியது. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானமும் இல்லாதவன் எனக்கு இன்பமயமாக விளங்கு ஒளியாய் வீற்றிருப்பவன் நீ. அறிவை விளங்கச் செய்பவன் நீ. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் தன்னை என்னிடமிருந்து அகற்றும் அந்த அஞ்ஞானம் என்னும் இருளாக நம்மை விட்டு அகல வேண்டுமென்றால் அங்கே அகல் விளக்காக நம் அகத்துக்குள்ளே ஒளி விளக்காக ஒளி பெருவெள்ளமாக இறைவனுடைய மெய்ஞானம் நல்ல அறிவு அது விளங்கப்பெற வேண்டும். அந்த பதிஞானம் நமக்கு கிட்ட வேண்டும். அதை அவனே நம்முடைய உள் உணர்வாக உண்மையான உணர்வாக இருந்து நமக்குள் இருந்து அதை நமக்கு உணர்த்துவான், அதனை ஊட்டுவான். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன், ஆதி அந்தம் நடு இல்லாதவன், தோற்றமும் முடிவும் இல்லாதவன், அளக்க முடியாதவன், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். அப்படி ஒரு நிலையில் இருப்பவனால்தான் மற்றைய பொருட்களை தோற்றி ஒடுக்க முடியும். அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். எனக்கு அருள் தருவாய். எவ்வாறு உன்னுடைய அந்த அருட்கடாட்சத்தை நான் பெறுவேன்? அதுவும் உன்னுடைய திருவருளாலேயே. உன்னுடைய தொண்டில் அடியாராக என்னை தொண்டு செய்ய நீ புகுவிப்பாயாக. உன்மேல் பக்தி செய்ய, உன்னை தஞ்சமடைய, உன்னை குருவாக பெறுவதற்கு, உன்னை ஞானாசிரியனாக பெறுவதற்கு, அப்படிப்பட்ட உன்னின் அடிமையாக உனக்கு உன்னுடைய பக்தி நெறியில் நின்று தொண்டு செய்ய என்னை புகுவிப்பாய். அதன் வாயிலாக எனக்கு நீ அருட்கடாட்சம் புரிகின்றாய், எனக்கு அருளை தருகின்றாய்.